எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து இம்மார்டல் ரூலர் வெளிப்பாடு என்று அறிவித்தால் எப்போதும் தவநிலையில்தான் இருக்க வேண்டுமா அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து ரொம்ப சீரியஸான வீடியோலாம் கிடையாது, சும்மா ஜாலியாக தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து எதோ சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதாவது இப்போது நான் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், நான் தான் வள்ளலார், நான் தான் சிவகாமி வள்ளி அப்படின்றது வள்ளலார் திருவுருட்பால் என்னோடய பேர் வந்து டைரெக்டாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வந்து மே மாதமே வீடியோ போட்டேன், ரீட் பண்ணி காமிச்சேன். ஸோ அது சம்மந்தப்பட்டு தான் நம்ம அடுத்தடுத்து யூடியூப்பில் வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணி போயிட்டே இருந்தோம். இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஆகஸ்ட் வரைக்கும் வந்துட்டோம். அப்போ இப்போ மே மாதமே எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாக தெரியாது. சரிங்களா? ஆகஸ்ட்டில் தான் வந்து என்னை நானே வெளிப்படுத்திக்க போகிறேன், தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? நீங்களாக இருந்தால் அதாவது இந்த கூகுள் வெப்சைட் தான் காரணம் எனக்கு தெரியாமல் போனதுக்கு. ஆக்சுவலி கூகுள் வெப்சைட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, saivam.org அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும் கூகுளில். அந்த வெப்சைட்டில் தான் வள்ளலாரோட திருவருட்பா வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம திருவருட்பான்னு போட்டோன்னா நம்ம அந்த வெப்சைட்குள்ளே தான் அது போய் விடும், அங்கே போய் நம்ம படிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணேன், நான் அப்போ வந்து புக்கு வாங்கலை. மே மாதம் தான் எனக்கு எல்லா தீர்க்க தரிசனமே படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போது என்கிட்ட ஆல்ரெடி திருமூலர் திருமந்திர புக்கு என் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதில் நான் படித்து பார்த்தேன், தீர்க்க தரிசனங்கள் அதில் கிடையாது. அப்புறம் என்கிட்ட அதையும் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் தனித்திறமைகள். சரிங்களா? அது தாண்டி வள்ளலாருடைய தீர்க்க தரிசனம் வந்து எல்லோரும் முக்கியமாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதையும் ஒரு படிச்சிடும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது, அதில் தாரணின்ற பேர் இருக்குன்றது கூட எனக்கு தெரியாது. சரிங்களா? ஜென்ரலாக எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, திருவருட்பால் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லோரும் பேசிக்குவாங்களா, அதெல்லாம் தான் எனக்கு தெரியும். மற்றபடி முதல்லேருந்து கடைசி வரைக்கும்லாம் நான் படித்ததில்லை. சரி, அதையும் நம்ம படிச்சுருவோம் வரட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் ஏப்ரல் மேனா, அப்போ வந்து பாப்பாவுக்கு ஆனுவல் லீவ் விட்டுருந்தாங்க. அப்போ நான் சும்மா தான் இருந்தேன், எந்த வேலையும் இல்லை. இப்போ இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அதை படிக்கும்போது புக்கில் எப்படி இருக்குன்றதே எனக்கு தெரியாது. வெப்சைட்டில் என்ன போட்டிருந்துச்சோ அதை அப்படியே பார்த்து எனக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் தேவையோ நோட்டில் எழுதி வச்சுட்டேன். அதில் வந்து 6ஆம் திருமுறையில் தான் என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பூரா இருக்குது அப்படின்றத நான் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். என் பேரை கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு எழுதி. அதனால் என்ன பண்ணேன்னா, 6ஆம் திருமுறையில் இருக்கிற எல்லா தலைப்பையுமே நான் எழுதிட்டேன் நோட்டில், முக்கியமான தலைப்பு மட்டும். ஆமாம், அதாவது என்னுடைய லைஃப் எங்கே, அதாவது அதில் வந்து எப்படின்னா, பாதியிலேருந்து வள்ளலாருடைய லைஃப் முடிகிற வரைக்கும், வள்ளலாருடைய லைஃபோட எண்டு, அவர் ஜோதியாக காணாமல் போனார்ல, அந்த கிளைமேக்ஸ் லைஃப் வந்து பாதி இருக்கும் 6ஆம் திருமுறையில். மீதியிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா அவருடைய மறுபிறவி, வள்ளலாருடைய மறுபிறவியில் அவர் எப்படியெல்லாம் வாழ இருக்கிறார், யாராக பிறப்பார், எங்கே பிறப்பார், எந்த பேரில் இருப்பார், கடைசியாக அவர் எப்படி இறைவனே அவரை எப்படி தேடி வருவார், இதெல்லாமே அதில் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? அது வந்து நான் தான், என் பேர் தாரணி தான் அங்கே டைரெக்டாக போட்டிருக்கு. என் லைஃபு எல்லாமே அது உள்ள பொருந்துது. நான் எங்கே பிறந்தேன் வளர்ந்தேன் எல்லாமே அதில் வந்து போட்டிருக்கு. கரெக்டாக மேட்ச் ஆகுது, பெர்ஃபெக்டாக அப்படின்றதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி வச்சுருந்தனால தான் அதை மட்டும். ஸோ நம்மளை பற்றி இருக்குன்னா நம்ம அதை கரெக்டாக எழுதணும்ல, தெரிஞ்சு வச்சுக்கணும்லான்னு சொல்லிட்டு அதை பூரா நான் என்னுடைய லைஃப் இருக்கிறத பூரா நான் வரிசையாக எழுதிட்டேன், தலைப்பை நோட்டில் எழுதிட்டு அதுபடி வீடியோஸ் போட்டுட்டேன். அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆக்சுவலி வள்ளலாருடைய திருவருட்பா புத்தகம் இருக்குல்ல, அதில் வந்து 6ஆம் திருமுறையில் தலைப்புகள் வந்து மாறி மாறி இருக்குது. நான் வெப்சைட்டில் எழுதி வீடியோ உங்களுக்கு போட்டு விட்டதில் நான் என்ன சொன்னேன்னா, இப்போ இந்த தாரணி நீயாக உன்னைக்கான வருவார், இதெல்லாம் வந்து கடைசியாக இருக்குது. எதில்? வெப்சைட்டில் கடைசி தலைப்புக்கு முன்னாடி தலைப்பில் தான் இது இருந்துச்சு.
இந்த என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படின்ற பாட்டு. அப்போ நான் என்ன நினச்சிட்டேன், உலகம் அழியும் போது தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தாரணி நீயாக தேடி வருவார் போல் இருக்கு. ஸோ அதில் அப்படித்தானே இருக்குது. கடைசியாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பாட்டு முடியும் போது ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் அழியும் போது ஏற்படக்கூடிய நிகழ்வுன்னு அர்த்தம். நம்ம அப்படி தானே அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு அந்த அர்த்தத்தில் எடுத்து வீடியோ போட்டேன். அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் உட்காந்துருந்தேன். சரிங்களா? இப்போ தான் புக்கு வந்து பார்த்தா தான் எனக்கு தெரியுது. புக்கு அப்புறம் இப்போ தான் நான் வாங்கினேன் ரீசண்டாக. அதை படித்தா தான் தெரியுது இதில் ஆர்டர் வேறு மாதிரி இருக்குது 6ஆம் திருமுறையில். இது இப்போ நடக்க போதே, ஐயோ இது தெரியாமல் நம்ம உட்காந்துருந்துருக்கோமே இத்தனை நாளாக. யூடியூப்லலாம் போடுவாங்களா, அட இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சே அப்படின்ற மாதிரி. நல்லா ஃப்ராடு பண்ணியிருக்காங்க இந்த கூகுள்காரங்க அப்படின்றத நான் நல்லா கண்டுபிடிச்சேன். இது என்னன்னு சொல்கிறது, அதாவது அது ஒரு வேளை அதை நான் புக்கில் இருக்கிற மாதிரியே வெப்சைட்டில் அதே மாதிரியே அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், எனக்கு அந்த விஷயம் அப்பயே தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? அதனால என்னென்னா எனக்கே தெரியாமல் எதையாவது உளறியிருப்பேன் வீடியோவில். அதனால எனக்கே ஏதாவது கெடுதல் நடக்கலாம். கரெக்டு தானே? அதனாலையோ என்னவோ அந்த நாளை வந்து நான் முன்னாடியே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது என்னுடைய வெளிப்பாடுக்கு எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்றனால கடவுளே இப்படி ஒரு செயலை வெப்சைட்டில் மாற்றி அப்டேட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்படி பண்ணது நல்லதுன்ற. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நான் தான் வெளிப்பட போகிறேன். அதனால் இப்போ தயவுசெய்து நான் சொல்கிறேன், வெப்சைட்டை பார்த்து படிக்காதீங்க, தயவுசெய்து புக்கை வாங்கி படிங்க. சரிங்களா? வெப்சைட்டில் ஆர்டர் மாறி இருக்குது. இதனால என்ன ஆகும் நான் சொல்கிறேன். இதனால தீர்க்க தரிசனங்கள் எந்தெந்த காலத்தில் நிறைவேறும்னு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் தப்பாக போகும். சரிங்களா? அதனால எல்லாருமே திருவருப்பாக புக்கை வாங்கி படிங்க தயவுசெய்து. சரிங்களா? இது என்னுடைய பரிந்துரை உங்களுக்கு. நான் வந்து நேரடியாக பார்த்து கண்டுபிடிச்சது. அப்போ அதை பார்த்துட்டு புக்கை பார்த்துட்டு சரி அப்போ இந்த நாள் வந்து ஆகஸ்ட் 23 தான் வருது, அப்போ அதை நம்ம அறிவிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த மக்கள் சேனல் தமிழா அந்த அண்ணா நாகராஜ் அண்ணாவோட லைவில் வந்து எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நான் அதிலே சொல்லிட்டேன் டைரெக்டாக, இது என்னத்து பெரிய இது, இதிலே சொல்லுவோம், இந்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னோன்னே எல்லா பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தானே ஆகஸ்ட் 23 வரப்போகுது, இது எவ்வளோ பெரிய விஷயம், வள்ளலாரை எப்படியெல்லாம் எல்லா பேரும் எதிர்பார்க்குறாங்க. அதை வந்து சரி ஓகே நீ ஒரு 6 வருஷம் கழித்து நீ இப்படி வள்ளலாராக வெளிப்படுவ அப்படின்னு சொன்னால் கூட ஓகேன்னு எடுத்துக்கலாம். உனக்கு இப்போ ஏதாவது சக்திகள் கிடச்சிருச்சா, நீ அந்த இடத்துக்கு போயிட்டு உனக்கு ஏதாவது காமெடி நீ ஏதாவது காமெடி பண்ணிடுவியா, இந்த மாதிரிலாம் எங்களை வீடியோ போட்டு ஏமாத்துறியா, இப்படிலாம் எல்லா பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி ஒன்றுமே புரியல. என்னன்னா நான் ஏன் இவ்வளோ விளாட்டாக இருக்கேன்னு தெரியுமா? ஆக்சுவலி கடவுள் வந்து இப்போது நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோன்னா அதுக்கு வந்து ஒரு படிப்பினை காலம்னு கொடுப்பாங்க தானே எந்த ஒரு விஷயத்துக்குமே. சரி தானே? அந்த படிப்பினை காலத்தில் வந்து நான் வந்து என்னுடைய 100% ஹார்ட் ஒர்க் வந்து நான் போட்டிருந்தேன். கரெக்டாக? என்னால் எவ்வளோ புக்ஸ் வாங்க முடியுமோ அந்த டைம், அந்த ஏப்ரல் மே அந்த டைம் ஃபுல்லாகவே எவ்வளோ புக்ஸ் வாங்க முடியுமோ நான் காசு கொடுத்து வாங்கினேன். வாங்கிட்டு சும்மா உட்காந்துக்கிறல, வாங்கி புக்கெல்லாம் பூரா அடுக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஜாலியாக டிவி பார்ப்போம் லீவு தானே அப்படிலாம் நான் இல்லை. நான் வந்து எடுத்து படித்தேன், எல்லாமே படித்தேன். நைட்டெல்லாம் தூங்காமலாம் நான் படித்தேன் புக்கு. படிச்சுட்டு என்ன பண்ணுவேன், எனக்கு நைட்டு தூக்கம் என்னையே அறியாமல் தூக்கம் வந்துடும். ஏன்னா நைட்டு மட்டும் தான் படிக்கிறேன்னா கிடையாது, காலையிலேருந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். வீட்லேயும் வேலையும் பார்ப்பேன், பாப்பாவும் வீட்டிலே இருக்குமா, அதனால் என்னை கொடுமைப்படுத்தி கொள்ளுவாங்க வீட்டில். அவங்களையும் சமாளிச்சுக்குவேன், புக்கையும் படிச்சுக்குவேன். படிச்சுட்டு இருந்தால் எனக்கு டயர்டாக இருந்தேன். ஆனாலுமே நைட் அதான் இவர் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி அந்த 2 மாதம் என்னுடைய கனவு வந்து உறங்கவே விடலை. இதான் உண்மை. தூங்கணும்னு தோணும், ரொம்ப டயர்டாக இருக்கும். வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு பாப்பா கூடயும் விளாண்டுட்டு ரொம்ப டயர்டாயிரும். ஆனாலுமே எனக்கு வந்து தூங்கணும்னு தோணாது.
நம்மளை நம்பி வந்து இந்த தீர்க்க தரிசனங்களெல்லாம் படித்து இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க கடவுள். அப்போ இது நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக உட்காந்து படித்தேன். தூக்கம் வந்துடும். நைட்டு புக்கு மேலே படுத்து தூங்கிடுவேன். என்னையே அறியாமல் தூங்கிடுவேன். தூங்கிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எழுப்பி விடுவாங்க, என்ன இப்படி புக்கு மேலே படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஓட்டிய காலங்கள் அது. அப்புறம் எந்திரிச்சு போய் திருப்பி தூங்கிட்டு இருப்பேன். அப்புறம் திருப்பியும் முழிச்சிருவேன் காலையில் வெள்ளனா, எனக்கே தெரியாமல் முழிப்பு வந்துடும். அப்போயும் புக் எடுத்து வச்சு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். விட்டதுலேருந்து திருப்பி படிப்பேன். அப்புறம் நோட்டில் எடுத்து எதையாவது எழுதிட்டு இருப்பேன். அந்த இது பார்த்து எழுதுவேன். ஏதாவது பண்ணி படிப்பு 2 மாதம் படிக்கவும் செய்வேன். யோகா கிளாஸ் போடணுன்னு சொல்லி அப்போ தான் கனவு வச்சுருந்தேன்னா அதையும் பண்ணேன். அது திருமந்திர புக்கில் தான் அது ஃபுல்லாக இருக்குது, அஷ்டாங்க யோகா கலை. இது தாண்டி பதஞ்சலி யோக சூத்திர புக்கும் நான் வாங்கினேன். அதையும் நம்ம எல்லா யோகா புக்கையும் நம்ம வாங்கி வச்சுக்கிடுவோம். எல்லாத்தையும் படிப்போம். எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். அதை வச்சு நம்ம வந்து கோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன். அதனால அதையும் படித்தேன். அதுக்கு இந்த சைடு தனியாக எழுதி வச்சுக்கிட்டு இருந்தேன். தீர்க்க தரிசனமும் தனியாக எழுதி வச்சுக்கிட்டு இருந்தேன். கோரக்கர் தீர்க்க தரிசனம் எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ பைபிள் குரான் எல்லாமே என்ன அப்படின்னா, அப்படி படித்து வந்து அதனால என்னன்னா யோகாவில் சில விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சு பார்க்காத விஷயங்கள்லாம் இருந்துச்சு. திருமூலர் புக் எடுத்து நான் படிக்கும்போது அங்கே தான் மரணமில்லா பெருவாழ்வுக்கான தவநிலைகள் நான் வந்து படிக்கக்கூடிய, எனக்கு அதை படித்து புரிஞ்சிக்கக்கூடிய அருள் வந்து சிவபெருமானால் எனக்கு கிடச்சிது. அதில் அவர் எதோ எழுதி வச்சுருப்பார், படித்தா நமக்கு புரியணும் தானே. என்னால் அதை வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை நான் செஞ்சு பார்த்தேன். அதுக்கும் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது. முன்னாடியே நான் வந்து பாட்டுக்கெலாம் கிளாஸ் போயிருக்கேன். இருந்தாலும் இப்போ சிவபெருமான் என்ன சொன்னார்னா, இவங்க சொல்கிற பாட்டு இதெல்லாமே வந்து இந்த உலகத்தில் குழப்பி விட்டது. உண்மையான ராகம், தாளம், உண்மையான நாதம்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் இந்த பிரபஞ்சமே வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ அதை பற்றியெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு திருமூலர் புத்தகம் எடுத்து படி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதை படித்து அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனால கொஞ்சம் பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். அப்போ தான் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றனால அதெல்லாம் பண்ணி பார்ப்பேன். அதையும் பண்ணுவேன். பாடி எனக்கு தொண்டை வேறு கட்டிடும். இருந்தாலும் அதையும் ட்ரை பண்ணுவேன். முடியும் போதெல்லாம் என்னால் என்ன முடியுமோ எல்லாமே வந்து அந்த 2 மாதங்கள் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டேன். நல்லா எனக்கு நானே எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் எல்லாமே எனக்கு படிப்பினை கொடுத்த காலத்தில் நான் எல்லாமே முடிச்சிட்டேன். சரி தானே. அப்போ எல்லாமே முடித்தோடனே ஜூன் வந்துச்சா, ஜூன் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து நான் எல்லாமே முடிச்சு ரெடி ஆகிட்டேன். இனிமேல் வந்து இறைவன் என்னை எப்போ வெளிப்பட சொன்னாலும் வெளிப்பட்டுக்கலாம், அந்தளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த தேதி வந்து குறித்து கொடுக்குறாங்களோ அப்போ நம்ம வெளிப்பட்டுக்கலாம். இப்படி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் யாருக்கும் இருக்கக்கூடாது. எனக்கு படித்து நான் வந்து பிரைட் ஸ்டூடெண்ட்டுங்க சின்ன வயசில். இப்போ புக்கில் வந்து ஒரு 10 வரி கொடுத்துருக்காங்கன்னா நான் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா 10 வரி போட்டு எழுதி வைப்பேன். சரிங்களா. அப்படி ஒரு ஸ்டூடெண்ட். அதெல்லாம் எங்கேருந்து எழுதுறேன்னு எனக்கே தெரியாது. எனக்கா உள்ளுக்குள்ளேருந்து தானாக வரும். சரிங்களா. அப்போ வள்ளலாருங்க, நான் போன பிறவியில் வள்ளலார். அவர் எப்படின்னா அவர் வெரி வெரி பிரைட் ஸ்டூடெண்ட்டு. அது அவரே புக்கில் எழுதியிருப்பார். பிரபஞ்சத்திலே வந்து பெரிய பெரிய ஞானிகள் சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் விட உயர்ந்த ஞானியாக என்னை நீ ஆக்கி விட்டாய் இறைவான்னு சொல்லி ஒரு பாட்டு வரி வருது. அப்போ அவர் பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட் இருக்கிறதுல. ஸோ அவருடைய அடுத்த பிறவியை நான் வந்து பிறந்திருக்கேன் அப்படின்னா வள்ளலார் போன பிறவியில் வாழ்ந்திருப்பார்ல, அதையை விட அட்வான்ஸாக தானே நான் இப்போ இருப்பேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? புரிஞ்சா சரிதான். இப்போ நான் வாழ்கிறது எல்லாமே எனக்கு எல்லாமே ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு என்னான்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி. ஆனால் நான் எனக்கு என்னான்னு வாழ்கிறனால நான் எங்கேயா தோற்று போயிட்டேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எல்லா இடத்துலையுமே நான் ஒரு விஷயம் வந்து இலக்கு வச்சு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை முறைப்படி நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா சக்ஸஸ் தான். இப்போ தான் என் லைஃப்பில் எல்லாமே நான் வந்து கடந்து வந்தேன்.
மார்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எடுத்துருவேன் எப்படின்னாலும். அதுக்குன்னு பிட்டடிச்சு பாஸ் பண்ணுற அந்த இதெல்லாம் நமக்கு கிடையாதுங்க. அதுக்கெலாம் நான் லாய்க்கில் மாட்டிக்குவேன், அதுதான் உண்மை. அதெல்லாம் நான் ட்ரை பண்ண மாட்டேன். படிச்சிருவேன், கஷ்டப்பட்டு படிச்சிருவேன். எப்படினாலும் யார்கிட்டையாவது டவுட்டு கேட்டு எப்படினாலும் படித்து அது ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நான் முடிவு வந்துட்டேன்னா கஷ்டப்பட்டு அதை எடுத்துருவேன். மேம்கிட்ட ப்ரைஸ் வாங்கிடுவேன். பேனா அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களே ஸ்கூலில் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துடும் அந்த மாதிரிலாம் வாங்கிடுவேன். அந்த மாதிரி சில நேரம் எனக்கு சூழ்நிலை படிக்க முடியாது, ஓகே. அந்த ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி. நான் வந்து தட்டு தூக்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா முடிச்சுட்ருவேன், அவ்வளோதான். காலேஜில் அவார்டு நான் தான் வந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவார்டு, பெஸ்ட் அவுட் கோயிங் அவார்டு. நீங்கள் எந்த பக்கம் போனாலும் எங்கள் காலேஜில் எல்லாமே தாரணியாக தான் இருப்பேன். தாரணியை தாண்டி எங்கள் காலேஜில் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் வந்து கிரியேஷன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி நான் வந்து எவ்வளோ வருஷம் அது எங்கள் காலேஜில் வந்து இப்போவும் என்னை பற்றி பேசுகிறாங்க எங்கள் காலேஜில். இத்தனைக்கு நான் அந்த ஊருக்கே போகிறதில்ல. அந்த அளவுக்கு நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம் காலேஜில், ஏதோ ஃபார்ம் ஆகிருக்கோம், அதனால அப்படி. சரிங்களா? மற்றபடி வந்து நான் ரொம்ப நல்லவளா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு பங்க்சுவாலிட்டியே இருக்காது, ரொம்ப லேட்டாக கிளம்புவேன். இப்போ இந்த டைமுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த டைம் போகவே மாட்டேன். அந்த நேரம் வந்து எனக்கு ஏதாவது ஒரு தடை வந்துடும், எப்படினாலும் லேட் ஆயிரும். டெய்லி லேட்டாக போய் திட்டு வாங்குவேன். அந்த அந்த மாதிரி ஒரு கெட்ட குணங்களும் எனக்கு இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நான் இறை அவதாரமாக வெளிப்பட்டுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் தாண்டி இப்போ நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, சரிங்களா, இது மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. ஒரு எக்ஸாம் 12th பப்ளிக் எக்ஸாம், கரெக்டாக? ஸோ அப்போ வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ப்ராக்டிக்கல்ஸ்க்கு வந்து டீச்சர் பாடம் நடத்தும் போது லேபில் கூப்பிட்டு போய் சொல்லி கொடுக்கும்போதெல்லாம் நான் நல்லா கவனிச்சிட்டேன். ப்ராக்டிஸ் கொடுப்பாங்களே செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் எல்லாமே நல்லாவே செஞ்சு பார்த்துட்டேன். ஏன்னா நமக்கு அந்த லேபு ஸ்கூலில் இருக்கும்போது தான் செய்ய முடியும். வீட்டில் போய் டவுட் வந்தாலும் அதை நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்க முடியாது, அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்காது, கரெக்டாக? ஸோ லேபு கிடைக்கும் போது தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், அப்படி தானே? ஸோ அதனால் லேபில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? அதனால நான் வந்து ரொம்பவே கவனமாக இருந்தேன். ப்ராக்டிக்கல்ஸ் வருது அப்படின்னாலே நம்ம தியரி கூட எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் போய் படிச்சுக்கலாம், ப்ராக்டிக்கல்ஸில் விளையாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக இருந்து கவனிப்பேன். மேம் செஞ்சு சொல்லும் போதெல்லாம் கரெக்டாக எல்லாமே செஞ்சு பார்ப்பேன். எனக்கு டவுட் வந்துச்சுன்னா போய் டக்குன்னு கேட்டுருவேன். எல்லாம் பண்ணி நான் தனியாக நோட்ஸ் எடுத்து தியரி, ப்ராக்டிக்கல்ஸ்லேயும் தியரியும் இருக்கும் எழுதணும், நம்ம நோட்ஸ் எடுத்து எல்லாமே எழுதி வச்சுட்டேன் ரெடியாக. பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ அன்றைக்கி வந்து எக்ஸாம் அன்றைக்கி காலையில், மதியம்தான் எக்ஸாமு. காலையிலேருந்து எல்லா பேரும் படிக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு. அப்போ நான் படித்து எல்லாமே முடிச்சிட்டேன். செஞ்சு பார்க்குற சைடு பார்த்தா எனக்கு எல்லாமே தெரியும். ஏற்கனவே நான் பல வாட்டி செஞ்சு பார்த்துருக்கோம். எல்லா டைமுமே எனக்கு கரெக்டாகவே தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதே தான் நான் அங்கேயும் போய் பண்ண போகிறோம், இதில் என்னத்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்தேன். எனக்கு நான் வீட்டில், ஆனாலும் எக்ஸாம்னால் நம்ம படிப்போம். வீட்டில் டைம் இருந்துச்சு, 2 days லீவ் விட்டுருந்தாங்க. நான் லீவில் படிச்சிட்டேன். படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது அதே படித்து எல்லாமே நம்ம படித்து முடிச்சிட்டோம். திருப்பி அதையே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறனால என்ன ஆகும், ஒரு மாதிரி போர் அடிக்குமா இல்லையா? லைஃப்ன்றது அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கணும்ல. அது முடிச்சாச்சு, முடிச்சு விட்டு இப்போ அடுத்து ப்ராக்டிக்கலாக எக்ஸாம் வந்துருச்சு. எக்ஸாம் வரப்போதா, அப்போ ஃபேஸ் பண்ணிக்கலாம். அந்த இடைப்பட்ட காலங்கள் சும்மா தானே இருக்குது, அப்போ ஏதாவது ஜாலியாக விளாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இது வந்து தப்பு தான், ஏன்னா மற்றவங்க பார்வையில் அது தப்பாக தெரியலாம். சரி, அதனால தான் நான் வந்து அமைதியாக இருந்தேன். நான் வந்து யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல, படிக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. நான் சும்மா புக்கை பார்த்துட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஜன்னலோரமாக போய், கிளாஸில் ஜன்னலோரம் இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நான் படிக்கவே இல்லை, நான் புக்கே எடுக்கல, அதான் உண்மை. பிள்ளையும் பூரா பயந்துருச்சுங்க. வெறும் ப்ராக்டிக்கல், பப்ளிக் ப்ராக்டிக்கல் ரீ, என்ன நீ புக் எடுத்து நோட்ஸு, ப்ராக்டிக்கல் நோட் எடுத்து ஒரு லைன் கூட படிக்காமல் உட்காந்துருக்குற,
ஜாலியாக உட்காந்துக்கிட்டு என்னமோ பஸ்ஸில் ஊருக்கு போயிட்டு இருக்க மாதிரி ஜாலியாக உட்காந்து சைடில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற, என்ன நினச்சிட்டு இருக்க தாரணி அப்படின்னு சொல்லி பிள்ளைய பூரா என்னை திட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ நான் சொல்கிறேன், அதுதான் எல்லாமே படித்து எல்லாமே செஞ்சு பார்த்தாச்சு, பல வாட்டி செஞ்சு பார்த்துட்டோம், எல்லாமே எழுதி பார்த்தாச்சு, எழுதியும் வீட்டில் எழுதி மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துட்டு எல்லாமே முடிச்சாச்சு. திருப்பி அதே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கு, முட்டி முட்டி படிச்சுட்டு இருக்காங்க, என்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ பிள்ளைய சொல்லுதுங்க, உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அப்படின்னு கேட்டுச்சுங்க. ஆமாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு சரிவா நான் கான்ஃபிடென்ஸ் என்ன நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே நீ கொஷின்ஸ் கேளு, அதனால உனக்கும் மனப்பாடம் ஆயிரும்ல, சரி கேளு அப்படின்னு நான் சொன்னேன். பிள்ளைய பூரா ஆளாளுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே அவங்க டயர்டாயிட்டேன். நான் அப்பவும் தெம்பாக இருக்கேன், அப்பவும் தெம்பாக இருந்துட்டு பதில் சொல்லிகிட்டே இருக்கேன். சிலது வந்து எழுதி காட்டணும், சிலது வாயால் ஃபார்ம்லலாம் வாயால் சொல்ல முடியாது, அதையும் எழுதியும் காட்டிட்டேன். ரொம்ப தான் எனக்கு, ஆனால் எங்கிட்ட இருந்து தான் எனக்கு இதெல்லாம் டக்குன்னு வருதுன்னு எனக்கே தெரியல. எழுதியும் காட்டிட்டேன், எல்லாமே பார்க்காம சொல்லணும், பார்க்காம எழுதி காட்டணும், எழுதி காட்டிட்டேன். அவங்க பூரா ஏதோ ஷாக் ஆகிட்டாங்க. ஆத்தடி இவ ஏதோ மனுஷியல், இவ ஏதோ பேய் தான் அப்படின்னு நினச்சிட்டு, உன்னைய நான் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சது தப்பு தான் தாரணி, அதனால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க பூரா போயிட்டு அப்புறம் மீதி அவங்க வந்து படிப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் அப்பயும் கவலைப்பட, அப்பயும் ஆமாம் நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம்ல, அவ்வளோதான் முடிச்சு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஜன்னலில் வேடிக்கை பார்க்குறது கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். மேம் வேறு இருக்காங்க கிளாஸில், மேமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேமும் அப்புறம் என்னை ஒன்றும் சொல்லலை, ஜன்னல் நேரம் போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் போய் பண்ணுறோம். பண்ணால் எக்ஸ்டர்னல் வெளியே இருந்தானே வருவாங்க, பப்ளிக்கு. பண்ணிட்டேன், எனக்கு பயமே இல்லை, ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் எனக்கு வந்துச்சு, பண்ணிட்டேன். நான் தான் முதல்ல போய் பேப்பரை கொடுத்துட்டேன், செஞ்சு பார்த்ததையும் சார்கிட்ட காட்டிட்டேன். ஓகே எல்லாமே ரைட் வெரி குட்னு சொல்லிட்டாரு. போயிட்டு பேப்பரில் எழுதி சப்மிட் பண்ணணும் வந்த ரிசல்ட்டை, அதையும் போய் சார்கிட்ட கொடுத்துட்டேன். நான் தான் ஃபஸ்ட்டாலாம் முடிச்சுட்டு கொடுத்தா அவர் என்னை பயங்கரமாக பாராட்டுறாரு. அவருக்கே ஷாக்காயிருச்சா, எக்ஸ்டர்னலுக்கே ஷாக்காயிருச்சு. என்னன்னு தெரியல, ஐயோ அப்புறதே நாங்களாம் அற்புதங்கள் நிகழ்த்துறவங்க சரிங்களா. என்னம்மா பிள்ளை நீ இப்போ தானே வந்தீங்க, அதுக்குள்ளே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் முடிச்சிட்டீங்க, ரிசல்ட்டே எழுதிட்டீங்க, நீங்கள் வாட்டுக்கு கொடுத்துட்டு அவ்வளோதானா சார் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னாங்க. ஓ அப்போ இன்னும் இருக்குதா, சரி சொல்லுங்கள் சார் அதையும் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் எனக்கும் தான் தைரியம் ஜாஸ்தி. ஓ அப்போ இன்னும் இருக்குதா திமுறாக கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லைம்மா அவ்வளோதாம்மா முடிச்சுமா, நீங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டாரு. அப்போ நீங்கள் நில்லுங்களேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லுங்கள் சார் அப்படின்னு. எல்லாரையும் எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டு, எல்லோரும் இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம், பிள்ளைனா இந்த மாதிரி இருக்கணும். அவங்க வாட்டுக்கு வந்தாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாங்க, ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க, கிளம்பி போகிறாங்க, இப்படி எல்லா பேரும் ப்ராக்டிக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பயங்கரமான பாராட்டிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டாரு. நான் அதுக்கும் ஃபீல் பண்ணலை, அதாவது அது ஒரு புகழாகவும் எடுத்துக்கல, எதுவுமே எடுத்துக்கல. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போவோம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு டாஸ்க்கு, அதை வந்து நம்ம பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு படிப்பினை காலம் இருக்குல்ல, அந்த காலத்தை வந்து நான் கரெக்டாக பயன்படுத்துவேன். அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப காய்ச்சல் வரும், ஹெவி ஃபீவர் வரும், எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆகி அடிபட்டுரும், எந்திரிச்சே போக முடியாத நிலைமை வரும். அப்பையும் படிக்கணும் அப்படின்ற நேரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எப்படினாலும் நான் அதை படிச்சிருவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணிடுவேன். அப்போ நம்ம அந்த தேர்வுக்கான நேரத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது எந்த ஒரு பயமும் இல்லாமல் நான் வந்து கரெக்டாக ஃபேஸ் பண்ணிடுவேன். அதுக்கான கரெக்டான ரிசல்ட்டும் எனக்கு கிடச்சிரும். இப்படி தான் என் வாழ்க்கையை வந்து நான் கடந்து வந்தேன். இப்படிலாம் போயிட்டு இருந்த தாரணி இப்போ திடீர்னு பார்த்தா இறை அவதாரம் ஒரு 6 வருஷம் கழிச்சு வரும். இப்படிலாம் நான் அந்த புக்கில் அந்த புக்கு படி அந்த கூகுள் வெப்சைட்டு படி அப்படி தான் நான் நினச்சி போட்டேன்.
இப்போ இம்மார்டல் ரூலர்ன்றது நான் பல வாட்டி சொல்லிட்டேன். இம்மார்டல் ரூலர்ன்றது வேற, அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வெளிப்பாடு வேறன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்னுடைய வெளிப்பாடு வந்து அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வெளிப்பாடு. தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இம்மார்டல் ரூலர் வெளிப்பாடு இனிமேல் தான் வரும். என்னுடைய வெளிப்பாட்டுக்கு அப்புறம் முருகருடைய வெளிப்பாடு ஏற்படும். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அற்பெருஞ்சோதி ஆண்டவர்ன்றது அதையே விட பெருசு, முருகரையும் விட பெருசு. இப்போ அதையே வந்து வெளிப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டேன் வீடியோவில் சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க, கொஷின் கேட்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தேர்வு தானே, கரெக்டாக? இப்போ என் லைஃப் வச்சு நான் சொல்கிறேன். என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு மனுஷன் இறை அவதாரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், அவ்வளோதானே. ஸோ நான் இப்படியே வாழ்ந்துட்டு வர்றேன். அப்போ இந்த டைமில் வந்து வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி இதுதான் எனக்கு கொடுத்துருக்குற தேர்வு, கரெக்டாக? அப்போது அதை நான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறேன். எப்போ ஆகஸ்ட் 23 அறிவிச்சிட்டேன். இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம், இந்த பிரபஞ்சத்திலே கஷ்டமான விஷயம் அதுதான், கரெக்டாக? இறை அவதாரமாகவே நான் தான் வெளிப்பட போகிறேன், கரெக்டாக? அதாவது இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருப்பது, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த நாள் ஆகஸ்ட் 23 சாதாரண நாள் இல்லை. ஆகஸ்ட் 23 2026 வெளிப்பட போகிறது சொல்லிட்டேன். நான் தான் சொன்னேன், எனக்கு எந்த வித டவுட்டும் இல்லை, சரிங்களா? இப்பயும் இல்லை, எப்பயுமே இல்லை, ஓகேங்களா? முன்னாடியே தெரியாதுன்னு சொன்னேன், இப்போ தான் தெரியும். சரி, இப்போ தான் தெரியும் அப்படின்னா அதுக்குள்ளேயும் நான் எப்படி வெளிப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காக இருந்தாலும் ஒரு ஷாக் வருமா இல்லையா? இப்போ நீங்களே இருக்கிறீங்க, என் வீடியோ பார்க்குற யாரோ, இப்போ திடீர்னு வந்து நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க இறை அவதாரமாக வெளிப்படுறதுக்கு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே அது எந்த நாள்னு உங்களுக்கு சொல்லலை. ஆனால் திடீர்னு வந்துட்டு இன்னும் 10 நாளில் நீ வந்து இறை அவதாரமாக வெளிப்பட போகிறேன்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு பயம் இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். இறை அவதாரம்னா அது வந்து பவர், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற பவரை கொண்டு வந்து இல்லை 10 நாளுக்குள்ளே வெளிப்படணும். அப்போ 10 நாளுக்குள்ளே நான் அப்படி வெளிப்பட்டுருவேனா அப்படின்னு உங்களுக்கு உண்மையிலே ஒரு டவுட் வருமா இல்லையா? அது மாதிரி நான் வீடியோவில் நான் பாட்டுக்கு 3 மணி நேரம் லைவில் சொல்லிவிட்டோன்னே பூரா பெரிய வீடியோ பார்த்துட்டு வந்து எல்லாருக்கும் என்ன தோணுச்சோ தெரியல. என்னுடைய நலன் விரும்பிகள் பூரா பேரும், என்ன நீ பாட்டுக்கு இப்படி பேசி வச்சுருக்க, ஆகஸ்ட் 23ன்ற எப்படி உன்னால் வெளிப்பட முடியும், போயிட்டு அந்த பவர் கிடச்சிருச்சா, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நீ என்ன பண்ண, ஒருவேளை உன்னால் வெளிப்பட முடியலன்னா உனக்கு அது அவமானமாக போயிருமா இல்லையா? நீ ஒரு பொண்ணு வேற, இது வந்து உன் வாழ்க்கையில் தாங்க முடியாத பெரிய அவமானமாக இருக்குமா இல்லை? இப்படி தானே நீ பாட்டுக்கு பேசின, உனக்கு தெரிஞ்சுதான் பேசுனியா இல்லை உன்னையே அறியாமல் பேசினியான்னு எல்லோரும் கேட்டாங்க. இதுதான் கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சுதான் பேசினேன். சிவன் வந்து இப்போ தான் அந்த திட்டத்தை அறிவிக்க சொன்னார், நான் அறிவிச்சு விட்டேன், அவ்வளோதானே. இதில் இப்படி நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். அதான் என் பிரச்சனையா என்னன்னு தெரில. அதாவது பார்க்குறவங்களுக்கு பிரச்சனையா என்னன்னு தெரில, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, சரிங்களா? என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு தேர்வு எழுத போகிறேன். என் லைஃப்பில் இது வரைக்கும் ஒவ்வொரு தேர்வு எழுதிட்டு இருந்தேன். ஸ்கூல் படித்தேன், காலேஜ் படித்தேன். அது மாதிரி ஆகஸ்ட் 23 எனக்கு ஒரு பரீட்சை, இறை அவதாரமாகவே நான் வந்து என்னை வெளிப்படுத்த போகிறேன். அப்போ பல மக்கள் வந்து பல விதமாக அந்த நேரடியாக அந்த சிதம்பரம் கோயிலுக்கு என்னை தேடி வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், கரெக்டாக? எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அவங்கள திருப்திப்படுத்தக்கூடிய பதிலாக இருக்கணும் என்னுடைய பதில் எல்லாமே. எந்த இடத்துலையும் நான் சறுக்கல் விட்டுறக்கூடாது. இதுலலாம் நான் கரெக்டாக தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐம் ஓகே. நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? நான் அந்த 2 மாதம் பயிற்சிகள் கொடுத்தாங்களே கடவுள் எனக்கு, ஏப்ரல் மே, அதில் ஃபுல்லாகவே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இறை அவதாரமாக என்னை நானே வெளிப்படுத்திக்கிறது எப்படி எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைம் வந்துருச்சுன்னா அந்த கடவுள் உடைய அந்த ஆற்றல் வந்து எனக்குள்ளே இறங்கிடும். இப்போ வந்து பாதியாக வரும், கரெக்டு தானே? அந்த டேட்டுக்கு நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னா, ஏன்னா அங்கே தான் கடவுள் இருக்கிறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் அங்கே தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு நான் போகிறேன், நான் போனேன்னா அந்த கடவுள் எனக்குள்ளே இறங்குவாங்க. இதான் நடக்க போகுது, புரிஞ்சிருச்சா? ஏன் எனக்குள்ளே இறங்கணுன்னா, எனக்கு தான் இங்கே இருந்துக்கிட்டே
2 மாதமாக பயிற்சிகள் கொடுத்தாங்க. அதே கடவுள் தான் அங்கே வந்து இறங்க போகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான் மேட்ரு. சரி தானே? ஸோ நான் இங்கே இங்கே எனக்கு பயிற்சிகள் கொடுத்த போது பார்த்த அதே கடவுள் தான் அங்கே வந்து எனக்குள்ளே இறங்க போகிறாங்க. ஸோ அங்கே என்ன வேறு கடவுள், இங்கே பயிற்சி கொடுத்தது வேறு கடவுளா? இல்லை. எனக்கு என்ன பயம்? எனக்கு ஒரு பயமும் இல்லை. கரெக்டா? நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஓகே தானே? ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த இறை அவதாரம்னா எனி டைம் தவம் பண்ணிட்டு இப்போ இறை அவதாரமாக வெளிப்பட போகிறாங்கன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்கன்னா அது இன்னமும் தவ காலத்திலே இருக்கணுமாம்ல. எதுவும் சொல்கிறாங்க எனக்கு தெரில, நிச்சயமாக தெரில. நான் வந்து தவகாலம் முடிச்சிட்டேன். ஏப்ரல் மே தான் என்னுடைய தவகாலம். அதில் எல்லாமே நான் உண்மையாக தவம் செய்து காட்டு தவம் மாதிரி தவம் பண்ணேன். எனக்கு என்னான்னு தவம் பண்ணி வெயில் குளிர் மழை எதுவும் பார்க்காம எல்லா பரிசோதனைகளையும் நான் கடந்து வந்துட்டேன். என் லைஃப்பில் எல்லா தவகாலங்களிலும் ஈடுபட்டேன். மிகச்சரியாக எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். சரி தானே? ஹார்ட் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். இனி வந்து சக்ஸஸை எதிர்பார்த்து போக வேண்டியதுதான். கரெக்டா? கரெக்டு தானே? அப்போ ஏதோ தவகாலத்தில் இருக்கணுமா இதெல்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட. அது உன்னை நீயே இறை அவதாரமாக வெளிப்படுத்திக்க போகிறேன் அப்படிலாம் சொல்கிறேன். அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. அப்போ வந்து எனி டைம் தவத்திலே இருப்பாங்க, வீடியோவில் வரமாட்டாங்க, வீடியோ விட்டுட்டு எங்கிட்டாவது போயிடுவாங்க, ஏதோ தவத்திலே இருப்பாங்க, ஜீவ சமாதி மாதிரி இருப்பாங்க, யார்கிட்டையும் வந்து பேசக்கூட மாட்டாங்க, முகத்தை கூட காட்ட மாட்டாங்க. நீ என்ன இப்படி ஜாலியாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க, எல்லாரையும் ரேகிங் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. நான் முடிச்சிட்டேன் ஒர்க்கு. இப்போ எனக்கு போர் அடிக்குது. நான் வந்து ஆகஸ்ட் 23 தான் வெளிப்படணும். அது வரைக்கும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பொழுது போக மாட்டேது. சரி, அந்த நேரத்தில் இப்போ வள்ளலார் சொன்ன வள்ளலார் சொன்ன விஷயங்கள் அதை வச்சு தான் நான் வெளிப்பட போகிறேன். ஸோ அதை பற்றின சமுதாய கருத்து விஷயங்களெல்லாம் நம்ம வீடியோவில் எடுத்து ஜாலியாக பேசுவோம், மக்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைப்போம், அப்புறம் ஜாலியாக டான்ஸ் ஆடுவோம், பாட்டு பாடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இப்படிலாம் பண்ணிட்டா நீங்கள் கவனிக்கணும். இப்படிலாம் டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இறை அவதாரமாக வெளிப்பட மாட்டாங்க, அவங்க சும்மா வாய்ச்சொல் வீரர்கள் அப்படின்னு சொல்லி என்னை சொல்கிறாங்க நிறைய பேர். இப்போ அவங்க தன்னைத்தானே வெளிப்படுத்திக்க போகிறேன் அப்படின்றாங்க. ஆனால் அப்போனா ரொம்ப நாள் காணாமல் வீடியோலே வராமல் அப்படிலாம் இருக்கணும், தவகாலம் மாதிரி அவங்க இருப்பாங்க. இவங்க வந்து எல்லாரும் கூடயும் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, குரூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. எல்லாரும் எப்படி மற்றவங்களுக்கு வந்து அது இறை அவதாரமாக வெளிப்படுத்திக்கணுன்ற டாஸ்க் இங்கே யாருக்கும் கிடையாது. வேறு வேறு ஒர்க்ஸ் தான் எல்லாருக்கும் இருக்கும். அதனால் எல்லா பேரும் ஜாலியாக இருப்பாங்க. அவங்கவுங்க ஒர்க்கு முடித்ததுக்கப்புறம் ஜாலியாக குரூப்பில் பேசுவாங்க, வீடியோ போடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரியே இவங்களும் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ இவங்க எப்படி அவங்கள இறை அவதாரமாக வெளிப்படுத்திக்க முடியும்? அப்போ இவங்க ஏதோ நம்ம எல்லாரையும் வச்சுக்கிட்டு கூத்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எனக்கு வருது. அதெல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ. சரிங்களா? இறை அவதாரம்னா அதுக்கு யார் பிறந்திருக்காங்களோ அவங்க எப்படினாலும் வெளிப்பட்டுருவாங்க. அவங்கள யாராலையும் தடுக்க முடியாது. சரிங்களா? அவங்க எப்படி வேணாலும் வாழலாங்க. அவங்க எப்படி வாழணும்னு நீங்கள் எப்படி சொல்லித்தர முடியும்? நீங்களாம் கடவுள்களா? மனிதர்கள் தானே. இப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் இறை அவதாரம் எப்படி வாழணும்? இதில் உங்களுக்கு எப்படி தெரியும்? பெரிய கடவுள்கள் மாதிரி வந்து யூடியூப் சேனலில் வந்து கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எல்லாத்தையும். சரி தானே? வந்து 2-3 கமெண்ட்ஸ் போட்டவங்களை வந்து பிளாக்கே பண்ணி விட்டேன். இனிமேல் ஜென்மத்துக்கும் இதில் வந்து கமெண்ட்ஸே போட்டுறாதீங்கன்ற மாதிரி. எல்லாம் தரித்திரம் பிடிச்ச கழுதைங்க, சீரியஸாக சொல்கிறேன். அதுங்க பூரா யார் தெரியுமா? அந்த பிளாக் பண்ணி விட்டவங்க மட்டும் சொல்கிறேன். இறை அவதாரம் வெளிப்படவே கூடாதுன்றதுக்காக இந்த உலகத்தில் பிறந்து இறை அவதாரத்தை வெளிப்படுத்த விடாமல் தரித்திரம் பிடிச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் உட்காந்துருக்குதுங்க. அதுங்களுடைய நெகட்டிவ் ஆற்றலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குதுங்க. இத்தனை நாளாக நான் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன், கண்டுக்கல. எனக்கு வந்து பொறுமை ஜாஸ்தி. அந்த டைமில் ராத்திரியெல்லாம் கமெண்ட்ஸ் வருது. எவ்வளோ நேரம் நான் வந்து படித்து ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்குது.
ராத்திரி வந்து ஒருத்தவங்க வீடியோ போடலாம், கமெண்ட்ஸும் போடலாம் 1 2 ஓகேவா, போட்டால் அவங்க தூங்குவாங்க வீடியோ ஓனரு, காலையில் எழுந்துச்சு கூட அந்த கமெண்ட்ஸை பார்த்துக்குவாங்க, பார்த்துட்டு ரிப்ளை கொடுப்பாங்க. அந்த லெவலில் தான் நம்ம போடணும். கரெக்டா? ராத்திரி பூரா கமெண்ட்ஸு சரி தானே? எத்தனைக்கு நான் வந்து பதில் கொடுக்குறது, எவ்வளோ பொறுமை வரும். அதாவது இது உனக்கு ஒரு டாஸ்க்டி அப்படின்னு சொல்லி இறைவன் எனக்கு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அதையும் நான் வந்து அடித்து தூள் கிளப்பி விட்டேன். சரி தானே? இவங்களுக்கு பதில் கொடுத்த வரைக்கும் போதும். இவங்க கூடலாம் ரொம்பவே மல்லுக்கட்டியாச்சு. இனி அவங்களே உணர்ந்துக்கணும். நான் இறை அவதாரமாக அங்கே வெளிப்பட்டுட்டேன்னா இவங்கெல்லாம் உணர்ந்துருவாங்க, திருந்திடுவாங்க. இந்த ஜென்மங்கள் இறைவனே எனக்குள்ளே பூந்து அங்கேருந்து திருத்திடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் பூராத்தையும் பிளாக் பண்ணி விட்டேன். சரி தானே? ஏன் பொறுமையின் எல்லையே மீறி இருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு பிஹேவ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? திமிரு, கொஞ்சம் நஞ்சம் திமிரா இவங்களுக்குலாம். பொம்பளைங்களுக்கும் அடக்கோ அடுக்கோன்றதே கிடையாது. யூடியூப்பில் இப்போ நான் வந்து ஜாலியாக வீடியோ போடுறேன் அப்படின்னா எதுனாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து துணிச்சல் ஜாஸ்தி. சமுதாயத்தில் ஒரு பொதுவான ஆளாக வந்து நான் வாழ்கிறேன். அதனால நான் வந்து எல்லாத்தையும் வீடியோ வந்து துணிச்சலாக போடுறேன், வைக்கிறேன். அப்படி நான் தப்பான வீடியோ எங்கேயும் போடல. ஆனாலுமே இந்த சென்சிட்டிவ் இஷ்யூலாம் நான் பேசுவேன் வீடியோவில். அதில் எல்லாருக்குமே தெரியும், நான் ஃபேஸ் பண்ணிடுவேன். ஸோ தைரியமாக பேசுகிறேன். பல பொம்பளைங்க இருக்காளுங்க. எனக்கென்னான்னு வந்துட்டு என்னோடய யூடியூப் சேனலில் இப்போ நான் படித்தா ஓகே, நான் ஒரு பொண்ணு, ஸோ நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன். எத்தனை ஜென்ஸ் அதை படிப்பாங்க? அர்ப்பண ஜோதி ஆண்டவர் கூட டான்ஸ் ஆடினேன்னு போடுறாளுங்க. ஒரு பயமே இருக்காதா? கமெண்ட்ஸ் போடும்போது பப்ளிக்காக நம்ம ஒரு சேனலில் போய் இந்த கமெண்ட்ஸ் போடுறோம், அதுவும் நம்மளுடைய பர்சனல் அனுபவங்களை நம்ம அந்த கமெண்ட்ஸில் போய் ஷேர் பண்ணுறோம். இதை அவங்க மட்டும் பார்க்க மாட்டாங்க, அந்த அக்கா மட்டும் பார்க்க மாட்டாங்க, இதை பல ஆண்களும் பார்ப்பாங்க. இதை படிச்சுட்டு தவறாக எடுத்துக்கக்கூடியவங்களும் பார்ப்பாங்க. இதை படிச்சுட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்மளை சில ஆண்கள் வந்து தப்பாக பேசினா என்னத்துக்கு ஆகிறது நம்ம வாழ்க்கை அப்படின்ற பயமே இருக்காதா எவளுக்குமே? நான்லாம் உண்மையிலே பயப்படுவேன் தெரியுமா? நான் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் சொல்லிக்குவேன், எல்லாம் சொல்லிக்குவேன். பப்ளிக்காக கமெண்ட்ஸ் போடும்போது இன்றைக்கி நான் பயப்படுவேன். யூடியூப்பில் யாரோட யூடியூப்பாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நெஞ்சஞ்சாம எப்பா பேசணும். இதெல்லாம் இன்றைக்கி நான் பேசணுன்னு தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? டைம் பாஸ்க்கு நான் வீடியோ போடல. சரி, நீ உன்னைய வெளிப்படுத்து அப்படி சொல்லி நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு துப்பு இல்லை எவளுக்கும். இப்போ நம்ம வெளிப்படுத்த போகிறோன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் வெளிப்படுறப்ப நீ பாரு, அன்னைக்கு நீ நம்பு. நான் வெளிப்படலன்னு நீ அன்னைக்கு கிண்டல் பண்ணு. இப்போ டைம்லாம் யாருமே இது வரைக்கும் கொடுக்கல. என்னையே நானே வெளிப்படுத்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு யாரும் தனித்தானே இம்மாற்றல் உள்ள சொல்லிக்கிட்டவங்களாம் இந்த நாளில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி டைம் யாருக்கும் கொடுக்கல இது வரைக்கும். அந்த எலெக்ஷனுக்குள்ளே வந்துடுவேன் அந்த மாதிரி தான் வேணாலும் சும்மா சொல்லிக்கிடுவாங்க. அப்புறம் யாரும் வெளிப்பட மாட்டாங்க, அது எல்லோரும் தெரிஞ்சது தான். ஆனால் நான் வந்து டைமோடு நான் சொல்லியிருக்கேன், இந்த நாளில் நான் வந்து வெளிப்பட போகிறேன். புக்கில் இருக்க ஒவ்வொரு லைன் பை லைனாக படித்து மக்களுக்கு இந்த செய்திகள் போய் சேரணும்னு சீரியஸாக உட்காந்து படித்து வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் யாருமே பார்க்கவே மாட்டிங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்பாதீங்க. கட்டாயப்படுத்தினா நான் யாரையாவது வந்து கிடையாது. இப்போ உங்களுக்குள்ளே எந்த சாத்தான் கூட்டம் வந்து உங்களுக்குள்ளே இப்படி செயல்படுத்திட்டு என்னைய தப்பாக காட்டுது, என்னையோ நான் போடுற வீடியோஸில் சொல்லப்படுற முக்கியமான சமுதாய கருத்துக்களையும் உங்களுக்கு எப்படி தப்பாக காட்டுதுன்னு எனக்கு புரியலையே. அந்த சாத்தானை அடித்து ஓட்டணும். அதுக்கு இந்த மாதிரி இறங்கி வந்து வீடியோ போடணும், வேறு வழியே இல்லை. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நான் இப்படி இறங்கலைன்னா உங்கள் கூடலாம் நான் ரொம்ப க்ளோஸராக நெருங்கி பழகினேன். சரிங்களா? ஒரு அக்கா தங்கச்சியாட்ட. ஆனால் இன்னைக்கு நான் வந்து இப்படி பேசலைன்னா இது உங்களுடைய அந்த வெளி ரூபம் இருப்பீங்களா அவங்க மேலே எனக்கு எந்த கோபமே கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு சாத்தான் பூந்துருக்கு, அது மேலே எனக்கு கொடூரமான கோபம். மரியாதையாக அவங்க உடம்பு விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி நான் இங்கே இருந்துக்கிட்டே விரட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுவும் ஒரு நல்ல ஆத்மா,
அந்த ஆத்மாவை அசிங்கப்படுத்திட்டு அவங்க உடம்புல உட்காந்து வாழாத, இப்படி தான் நான் மிரட்டிகிட்டே இருக்கேன். அதை வந்து இங்கே இருந்துக்கிட்டே மிரட்டினா மட்டும் பத்தாது, பிளாக் பண்ணி விடணும், இந்த மாதிரி வீடியோவில் சொல்லணும். இதெல்லாம் பண்ணாதான் அதுக்குள்ளே இருக்கிற சாத்தானுடைய ஆத்மா வெளியே போகும். அவங்களுக்கும் பல திறமைகள் இருக்குது. அப்போ தான் அவங்க உண்மையான திறமைகள் வெளிப்படணும். அவங்களும் நல்லபடியாக வாழணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க மேலே இருக்கிற அக்கறையில் தான் நான் இன்றைக்கி திட்டுறேன். சரிங்களா? அக்கறை இல்லைன்னா நான் இந்த திட்டி வீடியோ போட்டிருக்க மாட்டேன். அக்கறை இருக்கிறனால தான் திட்டுறேன். தெரிஞ்சுக்கங்க தெளிவா. சரி தானே? ஏன்னா நான் வந்து சிஸ்டராட்டம் பழகிட்டேன். சிஸ்டர் என் குழந்தைன்னு கூட சொல்லலாம். என் குழந்தையாவே பாவிச்சிட்டேன். அப்படி சரி தானே? ஆனால் வேறு வழி இல்லை. குழந்தையா இருந்தாலும் அது வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா குழந்தைய 4 அடி அடிச்சு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இப்போ நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படி ஒரு வைத்தியம் பண்ணிகிட்ருக்கிறேன். சரிங்களா? பப்ளிக்காக கமெண்டு. நான் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கூட இப்படி டான்ஸ் ஆடினேன், எனக்கு இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு, இது தேவையா? நான் தைரியமாக சொல்கிறேன்னா எனக்கு ஃபேஸ் பண்ணுற துணிச்சல் இருக்குது. எத்தனை ஆம்பளைங்க வந்து யூடியூப்பில் கமெண்ட் போட்டாலும் ஃபேஸ் பண்ணி விட்டுருவேன். போங்கடா நீங்களா, முதல்ல வந்து ப்ரூவ் பண்ணுங்கடா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு எத்தனை முத்திரைகள் போட்டு டான்ஸ் ஆடணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று போட்டு டான்ஸ் ஆடுங்கடா, அப்புறம் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி ஈஸியாக கலாய்ச்சி விட்டு போயிடுவேன். எனக்கு தைரியம் இருக்குது. உங்களுக்குலாம் அந்த துணிச்சல் இருக்கா? உங்களுடைய இதில் வந்து பப்ளிக்காக வந்து அப்படி யாராவது கேள்வி கேட்டு விட்டோம்னா உங்களுக்கு துணிச்சல் இருக்கா ஃபேஸ் பண்ணுறதுக்கு? அப்படி வந்து ஒருத்தன் கமெண்ட் போட்டான்னு தானே உங்களால் ஃபேஸ் பண்ண முடியலன்னு தானே என்கிட்ட வந்து சொன்னீங்க. குழந்தைங்களா? ஐயோ பாவம், குழந்தையாட்டம் இருக்காங்க பாவம், இவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு தானே உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அதை கூட ஞாபகம் வர விடாமல் உங்களை மறக்கடிச்சு ஏதோ ஒன்று இன்றைக்கி என்னை கெட்டவளாக காட்டுதுன்னா அந்த சாத்தானை ஓட்டிட்டோன்னா என்னுடைய உண்மையான பாசமான அந்த உங்ககிட்ட நான் காட்டுற பாசம் வந்து உங்களுக்கு மறுபடியும் தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சரியா? இதை எதுக்கு நான் இப்போ திட்டினேன்னா, நீங்கள் ஏதில் மட்டும் கமெண்ட் போட்டால் பரவாயில்ல, மற்றவங்க யூடியூப் சேனல்லையும் போய் என்னையை பற்றி கமெண்ட் போடுறீங்க. ஏதில் தான் நான் உங்களை பிளாக் பண்ண முடியும், மற்றவங்க இதுலேயும் போய் பிளாக் பண்ண முடியும். அப்போ இப்படி திட்டி ஒரு வீடியோ போட்டு விட்டோன்னா அடங்கிடுவீங்கல்ல, பயம் வந்துடும்ல. பயப்படுங்க. உங்களுக்கு வந்து உங்களை நீங்களே வெளிப்படுத்திக்கிறதுக்கு துணிச்சல் இல்லைன்னா உங்களுக்கு கடவுளை என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துக்கிட்டு அப்படி போயிருங்க. சரிங்களா? பப்ளிக்காக வந்து கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சென்சிட்டிவ் விஷயங்களில் நம்மளை நாமே வெளிப்படுத்திக்கும் போது பார்த்து பார்த்து பண்ணுங்க எதுவாக இருந்தாலும். இதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி யாரெல்லாம் இன்னும் 2-3 பொம்பளைங்க இருக்காங்க. சரிங்களா? பப்ளிக்காக வந்து கமெண்ட் போட்டு சுற்றுவாங்க. கமெண்ட் போடலாங்க, யார் வேணாலும் யாரோட யூடியூப்பில் வேணாலும் கமெண்ட் போடலாம். போடுற கமெண்ட் எப்படின்றதை பற்றி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன டவுட் வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எத்தனை வாட்டி வேணாலும் விளக்கம் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். சரிங்களா? ஆனால் பொது வழியில் பேசும்போது உங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பல ஆம்பளைங்களும் பார்ப்பாங்கன்றத பார்த்து பேசுங்க. இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குற அறிவுரை. இது அவங்க மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களும் இந்த அறிவுரையை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? அப்படிப்பட்ட பெண்ணா நீங்கள் அத்தனையும் உடச்சி வெளியே வாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். உங்களுக்கு துணிச்சல் இல்லையா? அமைதியாக இருங்க. நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய ஜாப் அப்படி போயிருங்க. அதுதான் இந்த கலியுகத்தில் நல்லது. இந்த கேடுகட்ட கலியுகத்தில் நீங்கள் அப்படி இருந்துக்கிறது தான் நல்லதுன்னு நானே சொல்லுவேன். சரிங்களா? களி அழியிற வரைக்கும் நீங்கள் உங்களை சேஃப்டியைத்தான் வாழ்ந்து வச்சுக்கிட்டு வாழணும், கவனமாக தான் வாழணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அடி எடுத்து வைக்கும்போது எல்லா விஷயங்களையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு கவனமாக தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யணும். எனக்கே நான் என்ன வேணா பண்ணுவேன், யார் கொடுத்தா அந்த இது? பார்த்து பிஹேவ் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் ஒரு விஷயம் பண்ணும்போது 4 வாட்டி யோசிங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தால் கூட சரி, சமைக்கிறதா இருந்தால் கூட சரி, இன்றைக்கி இந்த சமையல் பண்ணலாமா, இல்லை வேறு சமையல் கூட பண்ணலாமா, இன்றைக்கி இது ஓகேவா இருக்குமா அப்படின்னு 4 வாட்டி யோசிங்க. தப்பு இல்லைங்க. சரிங்களா? எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் 4 வாட்டி யோசித்து பார்த்துட்டு அதை நீங்கள் செயல்படுத்துங்க.
என்று கூறி விடை பெறுகிறேன். அதனால் இறை அவதாரமாக என்னை வெளிப்படுத்துறதுக்கு நான் எல்லா ப்ராக்டிஸும் முடிச்சிட்டேன். ஸோ 23ஆந்தேதி தான் நான் எக்ஸாம் எழுத போகிறேன். அது வரைக்கும் நான் சும்மா தான் இருக்கேன், போர் அடிக்குது. இனிமேல் ரீல்ஸ் போடுவேன். எனக்கு தவகாலமே இல்லைங்க. நான் எல்லா நாளும் ஜாலியாக தான் இருக்க போகிறேன். அதுக்காக என்னை நான் வெளிப்படுத்த மாட்டேனா? இது என்ன பெரிய விஷயமா? அது அங்கே வரும்போது வெளிப்படுத்திக்கலாம், அவ்வளோதானே. என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.